ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கேரளா ஸ்டைலில் ஒரு சூப்பரான கலத்தாப்பம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஷார்ட் வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன், இது ஃபுல் வீடியோ. இந்த அரைக்கால் பிடி உலக்கில் 2 உலக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா 2.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அது கூடவே 2-3 ஏலக்காய், அப்புறம் வடித்த சாதம், இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக சூப்பராக அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 தடவையாக போட்டு நான் அரைச்சி எடுத்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வெல்லத்தை எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த வெல்லம் கரையிற வர நல்லா கிளறி விட்டுட்டு, பாகு வரணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொதித்து அந்த வெல்லம் கரைஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு அரிப்பு எடுத்து வச்சு இந்த மாவு கூட வடித்து இது கூட சேர்த்துக்கோங்க. மாவு கூட சேர்த்துட்டு சூடாகவே சேர்க்கணும், ஆறுனப்புறம் சேர்த்துடக்கூடாது. நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. சூடாகவே கலக்கி எடுத்துட்டு அப்புறம் ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கேன், பிரியப்பட்டால் நீங்களும் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு அப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல மாவு, அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மிதந்து ஓரமாக போய் இருக்கிற தேங்காவெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறவு மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து ஏதாவது ஒரு குச்சியோ இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சோ உள்ளே அமுக்கி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். அப்புறம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு கத்தியை வச்சு நல்லா சுற்றி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கோங்க. நான் இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் கட் பண்ணி சூப்பராக வெட்டி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேனடை மாதிரி சூப்பராக எனக்கு வந்திருந்தது. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ.